கைஸ் கோழி குடல் வச்சு நம்ம ராஜேஷ் ப்ரோ செட்டப்பு 2 முள் கட்டி 80 mm 70 mm லீடு போட்டு ஃப்ரெஷ் வாட்டர் மீன் பிடிக்க போகிறோம். ஸோ ஏரி வவால் காய்ஸ். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஆந்திரா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். கோழி குடலை வச்சு பாருங்கள் எத்தனை செகண்டில் மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். மீன் ஊக்க போயிடுச்சு. டைலாக் சொல்லுங்க பை பை. ஹூக் गाइस அதே தான். என்ன மீன் அது? அதே தானே? அதேதான். ஏரி வவால் சின்னது. गाइस இந்த மீன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப சின்னதுனால இந்த ராடை கொஞ்சம் பிடிங்க. பெல் வாம் ஓபன் பண்ணிடுங்க. கோழி குடலை கொடு, நீ போயிட்டு வா. பாய். அதே கோழி குடலை வச்சு திரும்பி நம்ம போட்டு பார்ப்போம். அந்த டைலாக் சொல்லி போடுங்க. குடலை இப்படி போட்டுக்கணும், இப்படி ராடை பிடிச்சிக்கணும், ராடை இப்படி வச்சுக்கணும், இப்படி தூக்கி போட்டுக்கணும், வெயில்வாம் லாக் பண்ணிடணும். எப்படிரா பறகுறாருங்க பறகுறாருங்க. வீடியோ கொஞ்சம் மேட்ச் வச்சோடா. கோழி கூட நம்ம வச்சுக்கிறோம், நீ திரும்பி போயிட்டு வா. பை ஆட்டம் கதவு பை கோழி குடலு. டைட் பண்ணுவானா ஃப்ரீயாக விடுங்க. லாக்கு லாக்கு லாக்கு. மீன் ஒன்று எடுத்துகிட்டு போகுது. மீன் இருக்கு. பெருசு பெருசு. இல்லை மீடியம். ரெண்டுங்க. டபுள் இருக்கிற வீடியோ எடுங்க. டபுள் அதில் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுக்கிற சைஸ் தான் ரெண்டுமேங்க. ஒன்று பவுலுக்கு நினைக்கிறேன். இல்லை ரெண்டுமே வாயில தான். அதா நீங்கள் காட்டுங்க தாதா. டபுள் கேப்பு ஃப்ரெஷ் வாட்ரு அது பாருங்க ஒரு பவுல் இருக்குங்க. நல்ல ஃபைட் தான். ரெண்டுமே சரியான கரெக்டான. ஒன்று உடம்புல மாட்டிட்டு இருக்கு முதல்ல. செம வீடியோ இது. ஃப்ரெஷ் வாட்டர் கடல் வந்து மீன் பிடிக்க வர பாருங்க. ஃப்ரெஷ் சென்ட்ரா வீடியோ இருக்குதா? நல்ல சைஸு. 2 மீன் பேக் டு பேக் 2 ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. நம்ம அஜ்மல் பாருங்க தனியாக நின்று இருக்காரு. அவர்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் மீன் பிடிக்க மாட்டாராம். கொஞ்சம் லாங்கில் பண்ணுங்க. நம்ம கடலில் மீன் பிடிச்சி பழக்கம் ஆயிடுச்சு. நல்ல சைஸ் கீப்பர். பார்க்கல என்ன மாதிரி ஃபைட்டு கொடுக்குது. ஓய் சரிங்க. நம்ம ஒரு 2 டேஸில் பண்ணிடுறோம். சரிங்க. பை அம்மா சைஸ் பை உட்காதல பை. ஸ்டிக்கர் பிடிங்க. உடஞ்சிரும். ஒட்டா வாங்கிக்கலாம். பிடிக்கிறதா. கைஸ் பாருங்க, கடலுக்கு வந்து மீன் பிடிக்க சொன்னா எங்க வந்து என்ன பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம வாதியார். மேலே முள் இருக்கு, பார்த்து கையில் ஏறது கடிக்குது பாருங்க. முள்ள கருத்து கடிக்குது. கைஸ் சைஸை பாருங்கள் கைஸ். என்ன மாதிரி சைஸ் இருக்கு. குடல் போகும். நல்ல சைஸ் கைஸ். எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்குல்ல அருண் ப்ரோ? ஸோ நல்ல சைஸு சம. வேண்டாம்
ஃபஸ்ட்டு அந்த உப்பு கலர் ஒரு பட்டையை பார்த்தா எங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுங்க பாய் ஃபைட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லாக்கு சின்னது. சின்னதுதான் போன வாட்டி வந்தது அது மாதிரி இருக்கணும். இதெல்லாம் அந்த ரிலீஸ் சோட்டா பச்சா. இவரெல்லாம் வளரட்டும், அடுத்த மாதம் பிடிச்சிக்கும். வரும்போதே முத்துக்கூரில் 2 குடல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் குடல் கொடு கைஸ். இந்த மீனும் ரிலீஸ் பண்ண போகிறோம். பாய். இந்த லாங்கா போகலாம் செல்லம். அங்கே பாருங்கள் அந்த குடல் லாங்கா போயிடுச்சுங்க. இப்போ பெரிய மீன் கன்ஃபார்முங்க. லாங்கா போயிடுச்சு. இங்கே பெரிய மேலே மரம் இருந்தனால லாங்கா அடிக்க முடியல. போட்டுக்கிட்டோம். ஓகே அவ்வளோதான். एक बार दो टुकड़ा மிஸ் ஆயிடுச்சுங்க. மிஸ் ஆயிடுச்சுங்க. பெருசு போயிடுச்சு. ஆமாம் பெருசு போயிடுச்சு. இவ்வளோ அது நல்ல சைஸ். அது இழுத்துன்னு போனது. ரிலீஸ் हे राम क्या हुआ குடல் சப்ளை கைஸ் ரிலீஸு தாதா குடல் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. முடியும் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிலீஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய கடலில் இது மாதிரி ரிலீஸ் பண்ணுவீங்களா? அன்றைக்கி சின்னதாக பூச்சாலும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். போட்டால் தான் லாக் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஃப்ரீயாக விடுங்க. தண்ணி மேலேயே நிற்கட்டும் பிரைடு. போட்டால் தான் லாக் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஃப்ரீயாக விடுங்க. தண்ணி மேலேயே நிற்கட்டும் பிரைடு. தாதா கொஞ்சம் துணி கொடுங்க. அப்படியே இருக்கட்டும். நமக்கு தக்கே அந்த பிரைடு தான். அல்ல அது சைஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. அது அந்த எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துட்டாங்க. எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் போட்டோம். ஊர் குளமாக இருக்கும் போது அடி கட்டி செடி போகிறோம். ஆஃப் பண்ணி அதான் ஊர் குளமாக இருக்கும் போது குட் சைஸா? அடிச்சிச்சிங்க. குட் சைஸ். 2 டபுளா? சிங்கிள். மீனே தெரியல. சைஸ் குட் சைஸ். கீப்பர். அதோட பெருசுப்பா. எல்லாத்தோட பெருசுப்பா. பின்னாடி பாம்பும் வருதுப்பா. நல்ல சைஸ். அவருக்கு ஜாலியாக இருக்கும் அதை விளையாடுறதுக்கு. போடுங்க இந்த பக்கம் அப்படியே. வரோம். செடியை பார்த்து கைஸ் நல்ல சைஸ் கைஸ். பிடிக்கா ஜமல். ரிப்பேர் போயிடுங்க பாய். பாய் போகலாமா பாய்? அப்படியே போடுங்க. ப்ளஸ் ஏரி வவால் தூக்கலாம்ல. அவ்வளோதான் கைஸ். சைஸை பாருங்க. ஏரி வவால் வேற லெவல் சைஸ் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ இருக்கும்ல. 1.5 கிலோக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் மேலே இருக்கு. செம்ம சைஸுங்க. பார்த்து உஷார் கை. கைஸ் மீனை பாருங்க கைஸ். என்ன சைஸ் இருக்கு. வேற லெவல். ஆந்திராவில் வந்து கடல் மீன் தான் நிறைய வாட்டி பிடிச்சிருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மீன் டார்கெட் பண்ணியிருக்கோம். 2 மீன் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்னேக் ஐட்டம் பிடிச்சேன். ப்ளஸ் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஏரி வவால் செம்ம சைஸுங்க. 1 கிலோ மேலே இருக்குங்க மீன். சூப்பர். எதில் பிடிச்சிருக்கோன்னா நம்ம கோழி குடலில் ஸ்பாட்டை பாருங்க. ஸோ நல்ல சைஸுங்க. செம்ம சைஸு. பார்ப்போம் இன்னும் எப்படி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு. அப்படியே எடுங்க வீடியோ. ஃபிஷ்ஷு பார்க்குற மாதிரி எடுங்க. எடுங்க சைடில் எடுங்க. சூப்பர். ஸ்டிக்கி உடஞ்சிட போகுது பார்த்து. கொஞ்சம் ஃபீல் ஓப்பன் பண்ணுங்க. மீன் நல்லா கலர் அழகாக இருக்குது. ஆமாங்க. ஐயோ வர லெவல். முள்ளு பார்த்துங்க. முள்ளு வீடியோ எடுத்துன்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. காய்ஸ் 2வது மீன் பேக் டு பேக். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில்
இன்னொரு மீன் அடிச்சிட்டேன். சைஸை பாருங்க, இதுவும் ஒரு 2 கிலோ இருக்கும் சார். 2 மீன் ஏதோ சம மீனுங்க. எவ்வளோ ஈஸி ஆகுதுங்க இந்த மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்னேக் ஹெட் ஒன்று பிடிச்சிட்டோம் லாஸ்ட்டில். அதுக்கப்புறமா நம்ம என்ன மீன் இது? ரூப்சந்தா இங்கிலீஷில். ஏரி வவால் தமிழில், நம்ம ரூப்சந்துன்னு இங்கிலீஷில் பேர். ஸோ ஆந்திராவில் வந்து 2 கிலோ, அது 2 கிலோ மீன் ஒன்றுங்க. ஸோ இன்னும் பிடிக்கலாம், பார்ப்போம். வாங்க 2 மீன் பிடிச்சாச்சு. கொஞ்சம் லாங்கா போப்பா தம்பி. போட்டாச்சு. அடிச்சிச்சுங்க. இன்னொன்று பின்னாடியே இருக்குங்க. 2 அடிச்சிச்சுப்பா. 2த்துலையுமே அடிச்சிருச்சு. 2 ஆனால் ஒன்று டபுள் ஹூக்கப், ஆனால் குட்டி. ஒன்று சின்னது ஒன்று பெருசுங்க. ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இந்த சைஸ் வேணா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே வா. ரெண்டுமே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அந்த சைஸ் தான் டீசன்ட் சைஸு. தாதா இங்க வாங்க தாதா. டபுள் ஹூக்கப். எப்படிங்க நாட்டு பிடிங்க. பீல் வாங்க. துணி போடாதீங்க, கண்டக்கு இதுவாகுது. சூப்பர் தாதா. அப்படி இதை பிடிங்க காய்ஸ். டபுள் ஹூக்கப்பு. 2மே வந்து ஒரு சின்னது ஒன்று பெருசு. ஆஹா, இது ரிலீஸ் பண்ணிடலாமா அப்புறம்? இது 2மே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. கண்ணில் குத்திச்சேன். அதெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் பிடிச்சிரும். பல்லு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எங்க மீன் செத்துருவாங்க. அது சாவாது, அதெல்லாம் சாவாதுங்க. भाई वो रिलीज कर रहा हूँ भाई अंडा है भाई. நல்லா नहीं है. கண்ணு போயிடுச்சு. அது ரிலீஸ் பண்ணுங்க தாதா. அது காட்சி வீடியோவில் காமிச்சாங்க. இது ரிலீஸ் பண்ணானுங்க பாருங்க. भाई वो रिलीज कर रहा हूँ. வேணாம் ரிலீஸ் பண்ணுறேன். भाई இல்லை சொல்ல வேண்டாம். இதோட பெருசுனா இருக்குது. ஓடிச்சுங்க. அதெல்லாம் போச்சிரும். வேற லெவல் சம்பவம். அடுத்த காய்ஸ் போட்டோன்னெல்லாம் கடிக்குதுங்க. டபுள் ஊக்கப் ஆயிடுச்சு. அடிச்சிச்சுங்க. இதுவும் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். கொஞ்சம் வேணாமா போட்டுடலாமா? ரிலீஸ் பண்ணிடலாமா? போட்டலாம். அந்த மாதிரி சைஸ் மட்டும் எடுங்க. நல்லா தானே வேணாம்பா, பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெயில் வாங்க தாதா. கத்துது. கையில் கத்துற மாதிரி கத்திங்க. அது அஜ்மல் भाई தம்பி போல உள்ள தொண்டை லாக் போட்டுச்சுங்க. இல்லைங்க விட்டுருங்க வேணாம். எல்லாம் வளரும், நல்லா பெருசாக வளரும். போட்டு மட்டும் கொடுங்க. நான் பார்த்து ஆனால் ஏரியில் ஏறிங்கிட்டுச்சிங்க, அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏங்க இப்படியெல்லாம் ஆச்சா செம்ம இன்ட்ரெஸ்ட்டுங்க. போட அடிக்கும். அது அடிக்குது. ஃப்ரீயாக விடுங்க. ஹூக்கப் வருது. இது சைஸு அதே சைஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் அடிச்சது நல்ல சைஸுங்க. ஓ, அந்த எரை தேடினால வந்துருச்சுங்க. அந்த கவுச்சினால எல்லாம் பொடி மீன் வந்துருச்சுல்ல. ஓகே ஆமாம். भाई जरा लांग डालो. கொல்ல போட்டுக்கின்னு இவர் தேர மாட்டார். ஐயோ தொண்டை லாக் போட்டாங்கங்க.